வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் பகையிலிருந்து கேள்வி பதில். அதுல ஒரு கடைசி கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைய சமுதாயத்திற்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பயமுள்ள கேள்விதான் அது. மனித இனம் முழுவதிலும் சினம் தணிந்து போனால் வேறு ஆதிக்க சக்தி நம்மளை எதிர்க்கும் போது என்ன செய்வது? வேறு ஆதிக்க சக்தி என்பது மனித சக்தியை குறிப்பிடவில்லை. இந்த காலத்துல நம்மளுக்கு எல்லாம் பயம் இருக்கு இல்லைங்களா? ஏஐ வருது, ரோபோட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய மெஷினாட் ஆகி நம்மளை அட்டாக் பண்ணுச்சுன்னா என்ன பண்றது? நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு மனசுல. மனிதர்கள் மீது செலுத்துகின்ற வேறு விஞ்ஞான எதிர்ப்பு சக்திகளை குறிப்பிடுகின்றேன். இந்த புக் எழுதி 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தி அவர் யோசிச்சிருக்கார். உதாரணமாக, பரிசோதனை குழாயில் மனிதனை உருவாக்கும் முயற்சி உள்ளது, டெஸ்ட் டியூப் பேபி. நாளைய வெற்றியில் புராண காலத்து ராட்சசர்கள் போல ஒரு பெரும் படை கொண்டு விஞ்ஞானத்தால் தாக்கும் போது அமைதி வழியை எப்படி கடைபிடிப்பது? ஒரு ரோபோட்ஸ் எல்லாம் உங்களை அட்டாக் பண்ண வந்ததுன்னா அப்ப எப்படி நீங்க அமைதியா இருக்க முடியும்? அப்போ உங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் கற்பனை செய்வது போன்ற நிலைமை உருவானால் அங்கே நீங்கள் சினம் கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆகவே சினம் அல்லாததற்கு வழி. சோதனைகள் நிகழாதிருப்பதற்கு அரசாங்கத்தை வற்புறுத்துவதற்கு மக்களிடம் ஒரு இயக்கம் வேண்டும். அதுதான் முறையானது. அதைத்தான் செய்ய வேண்டும். சினம் கொள்வதனாலே எவ்வாறு சோதனையை தடுத்து விட முடியும்? அது முடியாது. பொதுவாக சினத்தையே பழகி கொண்டவர்களுக்கு சீக்கிரமாக அதை விட்டு விடுவதற்கு மனம் வருவதில்லை. பழகிவிட்ட எந்த ஒன்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என சப்பை கட்டு எத்தனையோ தேடுவார்கள். அது பொதுவாக மனிதனிடத்திலும் ஒரு குணம். ஏனென்றால் இவ்வளவு நாள் அந்த எண்ணத்திலேயே பழகிவிட்டோமே. சினத்தின் மீது அன்பு கொண்டு பலர் பலவிதமான சிந்தனையை ஒட்டி வருகின்றார்கள் என்பது தெரிகின்றது. மீண்டும் அதே சிந்தனையை கொண்டு சினம் தவிர்த்தால் என்னென்ன விளையும்? அந்த சினத்தினாலான விளைவுகள் என்னென்ன என்று ஒப்பிட்டு பாருங்கள். இன்பங்களை இறையருள் தந்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் அனுபவிப்பதற்கு அமைதிதான் வேண்டும். சினம் அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிடும். அந்த இழப்பு நம்மளுக்கு வேண்டாம். இயற்கை இன்பத்தை பூரணமாக அனுபவிப்போம். அறிவையும் அன்பையும் வளர்த்துக் கொள்வோம். கருணையை பெருக்கிக் கொள்வோம். ஒருவரோடு ஒருவர் ஒத்தும் உதவியும் இனிமையாக வாழ்வோம். முயன்று நின்று சினத்தை ஒழித்துதான் ஆக வேண்டும். கோபம் செயல்பட வேறு ஒரு நபர் இல்லாத சூழ்நிலையும் சில உண்டு. எதிரி இல்லாத போது அது தன் மீதே திரும்பும். அந்த சூழலில் அதனையே கவலை என்கிறோம். நம்ம மேல வச்சிருக்கிற சினம்தான் அது கவலைன்னு சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. மகளின் திருமணத்திற்காக இரவல் வாங்கி வந்த வெள்ளி பாத்திரத்தை கை தவறுதலாக கீழே போட்டு நசுக்கி விட்டவர் தலையில் அடித்துக் கொள்கிறார். அவருக்கு யார் மேல் கோபம்? ஏதோ ஒரு பாத்திரம் கை தவறி கீழே வந்துச்சு, தலையில் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அவருக்கு யார் மேல் கோபம்? நாள் முழுவதும் உழைத்து களைத்து போன எழுத்தர் மாலையில் ஒரு நீண்ட கூட்டல் போடுகிறார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விடை வருகிறது. தலையில் குட்டிக் கொள்கிறார். அவருக்கு யார் மேல் கோபம்? பேங்க் எம்ப்ளாயிஸ் கேன் ரிலேட். ஃபுல் டே ஒர்க் பண்ணி டயர்டா வீட்டுக்கு போகணும்னா கடைசியில் அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகல. எப்படி கூட்டினாலும் மாறி மாறி வருது. ஸோ தலையில் அடிச்சுக்கிறாங்க. துன்பத்தை போக்கவோ இன்பத்தை அடையவோ முயலும் போது அதற்கு ஏதேனும் தடை ஏற்பட்டாலும், அத்தடையை நீக்க முயலும் போது அது அதிக வலுப்பெற்றிருக்க கண்டாலும் அவ்விடத்தில் முயற்சியே கோபமாக மாறுகிறது. கோபம் செயல்பட முடியாத இடத்தில் அதுவே கவலையாக மாறுகிறது. கோபம் எழுந்த கையோடு வெளிப்படுத்தவில்லையானால் அது இருப்பு கட்டப்பட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது வஞ்சமாக மாறுகிறது. சினம் எழும்போதே யார் மேல் அது எழுந்ததோ அவர்களை மன்னித்து சினத்தை ஒழித்து விட்டால் வஞ்சமும் கொஞ்சமும் மிஞ்சாது. அல்லது தேவையானால் அளவான தண்டனையை, விழிப்பு நிலை நின்று வழங்கும் சீரான தண்டனையை தனக்கே கொடுத்து சினம் எழவோ தேங்கவோ இடமின்றி செய்துவிட வேண்டும். சினம் எழாத போது அங்கே கவலைக்கும் வஞ்சத்திற்கும் இடமே இல்லை. உள் உணர்வின் நிலைகள்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டு கொடுத்திருக்காங்க. அறிவதனை கருவினிலை இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை திரளாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே.
ஸோ இந்த துரிய தவம் துரியாதீதம் இதை பத்தி நாங்கள் முதல்லயே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறோம். பழைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்க எல்லா ஊர்லயும் இந்த மனவளக்கலைன்னு இருக்கும், மனவளக்கலை மன்றம் இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க இதெல்லாம் கத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பேஷண்டா கொஞ்ச நேரம் கேட்டதுக்காக தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.